தரநீர் வாழ்த்தும் தாரகையே, தவத்தில் சிறந்த தவ புதல்வியே, உயிர்த்த ஆண்டவரை உதரத்தில் தாங்கியவளே, இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தன்முனைப்புடன் செயல்பட்ட அன்னைமரியே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். சிதறிக் கிடந்த சீடர்களை ஒருங்கிணைத்து ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் ஆற்றலை பெற ஒருங்கிணைத்தவர்கள் அன்னை மரியா. சிலுவை அருகில் நின்ற மரியாக்களின் குழு ஆண்டவரை தேடுவதிலும் அவரை கண்டடைந்ததும் உயிர்த்த ஆண்டவரின் உன்னத அனுபவத்தை அறிவிக்க விரைந்து செல்வதிலும் ஆர்வமுடன் செயல்பட்டார்கள். அவர்களில் முதன்மையானவராக முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டவர் மகதலா மரியா. ஒன்றும் இல்லாமையில் உலகை படைத்த இறைவன் தோன்றும் பொருளில் வாழ்ந்து தோன்றா பொருளில் துலங்கி எங்கும் நீக்கமர நிறைந்து உயிர்ப்பின் ஆற்றலை ஒவ்வொரு உயிர் மூச்சிற்குள்ளும் உயிரூட்டத்தோடு புகுத்தி நிறைத்து வைத்திருக்கின்றார். வெறுமையான கல்லறையை பார்த்த மரியா அச்சமுற்று அழுகின்றார். வெறுமையான கல்லறையை பார்த்த மரியா தனது ஆண்டவரை தேடுகின்றார். வெறுமையான கல்லறையை பார்த்த மரியாவின் கண்களோ அலைமோதுகின்றது, இதயமோ படபடத்து துடிக்கின்றது, கால்களோ விரைந்து செல்கின்றன. ஆம் இனிய நெஞ்சங்களே, மரியா தான் தேடியவரை கண்டடைந்தார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூறி பற்றி கொண்டார். ஆனந்த கண்ணீரோடும் அக்களிப்பு உணர்வோடும் உயிர்த்த ஆண்டவரை ஊருக்கு உரைக்க விரைந்து சென்றார். அன்பு உள்ளங்களே, வெறுமையில்தான் புதுமை உருவாகின்றது. வெறுமையில்தான் தேடல் ஆரம்பமாகி விறுவிறுப்பு சுறுசுறுப்பு போன்ற மலர்கள் மலர்கின்றது. இத்தகைய மலர்ச்சிக்கு பிறகு நமது வாழ்வு வசந்த காலமே. அகத்தில் அக்களிப்பே, இதயத்தில் இன்ப உணர்வே, இல்லங்களில் என்றும் கொண்டாட்டமே. இத்தகைய கொண்டாட்ட உணர்வோடு வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதிதாய் தொடர்வோம்.